வணக்கம். வாழ்க வளமுடன். நான் ஜோதிடர் குபேந்திரன் பேசுறேன். இதுவும் மிக மிக ஒரு அற்புதமான தகவல். அதாவது ஜோதிட பதிவு தான் இது. அதாவது நீங்க எந்த லக்னமா வேணா இருந்துட்டு போங்க. சரிங்களா? நீங்க பிறந்த லக்னாதிபதி உபய ராசி. அதாவது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த 4 கட்டத்துல எங்க வேணாலும் இருந்துட்டாருன்னு வச்சுக்கங்க. நீங்க வாழ்க்கை முழுதும் எந்த எந்த கிரகம் எங்க வேணா இருந்துட்டு போட்டோங்க. எது நீச்சம், பகையா வச்சு, வக்கரமா வச்சு எது வேணா இருந்துட்டு போட்டோங்க. கண்டிப்பா உங்களுக்கு அடிப்படை தேவைகள்லாம் வாழ்க்கை முழுக்கும் பூர்த்தி அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். சுகபோகமா வாழற ஜாதகம் இந்த அமைப்பு தான். அதாவது உபயராசியில உங்க லக்னாதிபதி இருக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம, சரி அப்படி ஒரு அமைப்பு இல்லங்க. உங்க ஜாதகம்னு வச்சுக்கங்க. உங்க லக்னம் எடுத்துக்கங்க. உங்க லக்னத்துல இருந்து உங்க லக்னாதிபதி எங்க இருக்கிறாருன்னு எண்ணி வாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ரிஷப லக்னங்க. நான் ரிஷப லக்னம். என்னுடைய லக்னாதிபதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, துலாத்துல இருக்கிறாரு. துலாத்துல ரிஷபத்துலேருந்து துலா 6ஆம் வீடு. 6ஆம் வீட்ல இருக்கிறாருங்க. அந்த லக்னாதிபதி எங்க நிற்கிறாரோ, அந்த இடத்துலேருந்து அவர் நின்ற எண்ணிக்கை எண்ணினோம்னு வச்சுக்கங்க, சுபர் வீடா வந்ததுன்னு வச்சுக்கங்க, அதே மாரி தான் மேற்கொண்ட பலன் தான். அவங்களும் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படாம கண்டிப்பா சுகபோகமா தான் வாழ்வாங்க. இப்போ என்னுடைய லக்னாதிபதி பார்த்தீங்கன்னா, ரிஷப லக்னத்துக்கு 6 துலாத்துல இருக்கிறாரு. அந்த 6ஆம் இடத்துலேருந்து மறுபடியும் 6 எண்ணணும் வரும்போது, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் 6வது ராசி குரு வீடு வரும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை கண்டிப்பா நாம இதுவரைக்கும் கடவுள் புண்ணியத்துல அந்த ஏஜ் வரைக்கும் நம்ம நல்லபடியா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம சுபமா தான் வாழுறோம். சரிங்களா? அதே அதே மாரி தான் உங்களுடைய லக்னாதிபதி எங்க இருக்கிறாருன்னு பார்த்துங்க. உங்க உபயத்துல இருந்தாருன்னா பிரச்சனையே இல்ல. அது இன்னும் சூப்பரு. அப்படி அது இல்லாத பட்சத்துல இத மாரி அமைப்பு. உங்க லக்னத்திலேருந்து உங்க லக்னாதிபதி எங்க இருக்காருன்னு எண்ணி சுபர் வீடா இருந்ததுன்னா, கண்டிப்பா நீங்க கவலைப்பட வேணாம். எல்லா தேவையும் உங்களுக்கு அந்தந்த நேரத்துல பூர்த்தி அடைஞ்சுக்கினே இருக்கும். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.